ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमः ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते जयपताका स्वामी इति नामिने। नमः आचार्यपादाय निताय कृपाप्रदायिने गौरकथाधामदाय नगरग्रामतारिणे। नमः ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामी इति नामिने। नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषा शून्यवादी पाष्टादिस्तारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्तवृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। இன்னைக்கு நம்ம பகவத்கீதை 8ஆம் அத்தியாயம் 14வது பதத்தை படிப்போம். அனன்ய சேதாக சததம் யோ மாம் ஸ்மரதி நிஷ்யஷः தஸ்யாஹம் சுலபः பார்த்த நித்யயுக்தஸ்ய யோகினः. மொழிபெயர்ப்பு பொருளுரையாச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதிக்கு ஜெய். புத்தாவின் மகனே, பிறழாத மனதுடன் என்னை எப்போதும் நினைப்பவன் சுலபமாக என்னை அடைகிறான், ஏனெனில் அவன் பக்தி தொண்டில் இடையறாது ஈடுபட்டுள்ளான். களங்கமற்ற பக்தர்களால் அடையப்படும் இறுதி இலக்கு இப்பதத்தில் தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது. இவர்கள் பக்தி யோகத்தின் மூலம் பரமபுருஷ பகவானுக்கு தொண்டு செய்கிறார்கள். 4 விதமான பக்தர்களை முன்பு கண்டோம். துயரத்தில் இருப்போர், கேள்வியுடையோர், உலக லாபங்களை விரும்புவோர் மற்றும் கற்பனை தத்துவவாதிகள். இதில் மேலும் முக்தி அடைவதற்கான பல்வேறு வழிகளும் விளக்கப்பட்டன. கர்ம யோகம், ஞான யோகம் மற்றும் ஹட யோகம். இந்த யோக வழிமுறைகளின் கொள்கையில் சற்று பக்தியும் உள்ளது. ஆனால் ஞானமோ கர்மமோ ஹட யோகமோ கலக்காத தூய்மையான பக்தி யோகத்தின் இருப்பதம் குறிப்பிடுகிறது. அனன்ய சேதாக எனும் வார்த்தையில் குறிப்பிடப்பட்டுள்ளது போல தூய பக்தி யோகத்தில் பக்தன் கிருஷ்ணரை தவிர வேறு எதையும் விரும்புவதில்லை. ஸ்வர்கலோகங்களுக்கு ஏற்றம் பெறவோ, பிரம்மஜோதியுடன் ஒன்றாக கலக்கவோ, மோட்சம் பெறவோ, பௌதீக பந்தத்திலிருந்து முக்தி அடையவோ தூய பக்தன் விரும்புவதில்லை. அவன் எதற்கும் ஆசைப்படுவதில்லை. சைத்தன்ய சரிதாமிரதத்தில் தூய பக்தன் நிஷ்காம, சுயநலம் ஏதும் இல்லாதவன் என்று வர்ணிக்கப்படுகிறான். பக்குவமான அமைதி அவனுக்கு மட்டுமே சொந்தமானது. சுயலாபங்களை விரும்புபவர்களுக்கு அல்ல. கர்மயோகி, ஞான யோகி அல்லது ஹடயோகியும் தனக்கென்று சொந்த ஆசைகளை கொண்டுள்ளான். ஆனால் பக்குவமான பக்தனோ பரமபுருஷ பகவானை திருப்தி செய்வதை தவிர வேறு எந்த ஆசையும் இல்லாதவன். எனவேதான் தன்னிடம் அசையாத பக்தியுடையவன் தன்னை எளிதில் அடைவதாக கூறுகிறார் பகவான். கிருஷ்ணரின் பல்வேறு ரூபங்களில் ஏதேனும் ஒரு ரூபத்திற்கான பக்தி தொண்டில் தூய பக்தன் எப்போதும் ஈடுபட்டுள்ளான். ராமர், நரசிம்மர் போன்ற பல்வேறு விரிவுகளாகவும் அவதாரங்களாகவும் கிருஷ்ணர் விளங்குகிறார். ஒரு பக்தன் பரமபுருஷரின் இந்த தெய்வீக ரூபங்களில் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுத்து அன்பு தொண்டின் மூலம் தனது மனதை அவரின் மீது பதிய வைக்கலாம். அத்தகு பக்தன் மற்ற யோக பயிற்சியாளர்களை பாதிக்கும் எந்த பிரச்சனையையும் சந்திப்பதில்லை. பக்தி யோகம் மிகவும் எளிதானதும் தூய்மையானதும் பயிற்சி செய்ய சுலபமானதும் ஆகும். ஹரே கிருஷ்ண உச்சாரணத்தின் மூலம் இதனை எளிமையாக தொடங்கலாம். கடவுள் அனைவரின் மீதும் கருணை வாய்ந்தவர். இருப்பினும் நாம் முன்னரே விளக்கியது போல என்றும் பிறழாது எப்போதும் தனக்கு சேவை செய்யும் பக்தர்களிடம் அவர் தனி கவனம் செலுத்துகிறார். பகவான் பல்வேறு வழிகளில் அப்பக்தனுக்கு உதவுகிறார். வேதங்களில் கட்டோபனிஷத் 1.2.23 கூறப்பட்டுள்ளது போல யம் ஏவைஸ வ்ருணுதே தேன லப்யஸ்தஸ்யைக்ஷ ஆத்மா விவ்ருணுதே தனும் ஸ்வாம். எவனொருவன் முழுமையாக சரணடைந்து பரமபுருஷரின் பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ளானோ அவன் பரமபுருஷரை உண்மையாக புரிந்து கொள்ள முடியும். மேலும் பகவத்கீதையில் 10.10 கூறப்பட்டுள்ளது போல ததாமி புத்தி யோகம் தம், பக்தனுக்கு தேவையான புத்தியினை பகவானை வழங்குகிறார். அதன் மூலம் பக்தனால் பகவானை அவரது ஆன்மீக உலகில் இறுதியாக அடைய முடியும். தூய பக்தனின் விசேஷ குணம் என்னவெனில் இடம் நேரம் கருதாமல் எப்போதும் அவன் கிருஷ்ணரை மட்டும் பிறரால் எண்ணிக்கொண்டுள்ளான். இதில் எந்த ஒரு தொலையும் இருக்கக்கூடாது. அவன் தனது சேவையை எங்கும் எப்போதும் செயலாற்ற முடியும். விருந்தாவனம் போன்ற பகவானின்
வசித்து புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று அங்குதான் பக்தன் வாழ வேண்டும் என்று சிலர் கூறுகின்றனர். ஆனால் ஒரு தூய பக்தன் எங்கு வேண்டுமானாலும் வாழ முடியும். அவ்வாறு வாழ்ந்து தனது பக்தி தொண்டின் மூலம் பிருந்தாவனத்தின் சூழ்நிலையை அங்கேயே உருவாக்க முடியும். ஏன் என் பிரபுவே, தாங்கள் எங்கு உள்ளீரோ அங்கே பிருந்தாவனம் உள்ளது என்று ஸ்ரீ அத்வைத்தர் பகவான் சைத்தன்யரிடம் கூறியுள்ளார். எப்போதும், தொடர்ந்து அல்லது தினமும் என்று பொருள்படக்கூடிய சததம், நித்யஷக ஆகிய வார்த்தைகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது போல தூய பக்தன் எப்போதும் கிருஷ்ணரை நினைத்து அவரை தியானிக்கின்றான். பகவானை எளிதில் அடையக்கூடிய தூய பக்தனின் குணங்கள் இதுவே. பக்தி யோகமே எல்லா முறைகளை விட உயர்ந்த முறையாக கீதையில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. பொதுவாக பக்தி யோகிகள் 5 விதத்தில் ஈடுபட்டுள்ளனர். 1. சாந்த பக்தர், பக்தி தொண்டில் சாந்தமாக ஈடுபட்டுள்ளவர். 2. தாஸ்ய பக்தர், பக்தி தொண்டில் சேவகனாக ஈடுபட்டுள்ளவர். 3. சக்கிய பக்தர், நண்பனாக ஈடுபட்டுள்ளவர். 4. வாத்சல்ய பக்தர், பெற்றோராக ஈடுபட்டுள்ளவர். 5. மாதுரிய பக்தர், பரமபுருஷரின் காதலராக ஈடுபட்டுள்ளவர். இத்தகைய வழிகளில் ஏதேனும் ஒன்றின் மூலம் முழுமுதற் கடவுளின் திவ்யமான அன்பு தொண்டில் இடையறாது எப்போதும் ஈடுபட்டுள்ள தூய பக்தன் பரமபுருஷரை மறக்க முடியாது என்பதால் அவரை அடைவது அவனுக்கு மிகவும் எளிதாகின்றது. தூய பக்தனால் ஒரு கணம் கூட பரமபுருஷரை மறக்க முடியாது. அதுபோல பகவானாலும் தனது தூய பக்தனை ஒரு கணமும் மறக்க முடியாது. இதுவே ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே எனும் மகா மந்திரத்தை உச்சரிக்கும் கிருஷ்ண உணர்வு முறையின் மிகச்சிறந்த வரப்பிரசாதம் ஆகும். நம்ம பகவான் கிருஷ்ணருக்கு பக்தி தொண்டு செய்யணும். அதை எப்பவுமே விடக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் விடாம நம்ம பகவான் கிருஷ்ணருக்கு பக்தி தொண்டு செய்யணும். எப்பவுமே நம்ம பகவான் கிருஷ்ணரே நினைச்சிட்டு இருக்கணும். எப்பவுமே நம்ம பகவான் கிருஷ்ணர் நினைச்சிட்டு இருக்கணும். இப்படி நினைச்சா நம்ம எளிதா நம்ம பகவான் கிருஷ்ணரை கிருஷ்ணர் இருக்கக்கூடிய லோகத்துக்கு கிருஷ்ணரை அடையலாம். அவன் பக்தி தொண்டில் நம்ம பக்தி தொண்டை விடக்கூடாது. எப்பவுமே 24 மணி நேரமும் நம்ம பக்தி தொண்டில் ஈடுபடணும். ஸோ பக்தி தொண்டை நம்ம எந்த சூழ்நிலையும் விடக்கூடாது. பல்வேறு எதிர்ப்பு சூழ்நிலை வரும். எந்த சூழ்நிலையும் நம்ம பக்தி தொண்டை விடக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தொற்று நோய் வந்திருக்கு, உலகம் ஃபுல்லாக தொற்று நோய் வந்திருக்கு. பக்தி தொண்டு செய்ய முடியாத நிலைமையில வந்திருக்கு. கோயிலுங்கெல்லாம் மூடிட்டாங்க. நம்ம ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருக்கு. ஸோ இந்த நேரத்தில் நம்ம பகவான் கிருஷ்ணரை அதிகமாக நினைக்கணும். நம்ம கும்பலாக சேர முடியாத நிலையில, கோயிலுக்கு போக முடியாத நிலைனா வீட்டிலே நம்ம கோயில் இருந்தால் வீட்டிலே ஒரு சின்ன கோயில் மாதிரி செட்டப் பண்ணிட்டு நம்ம ஆல்ட்ரு செட்டப் பண்ணிட்டு வீட்டிலே நம்ம ஃபோட்டோஸ் எல்லாம் இருந்தால் ஃபோட்டோ சிலை இருந்தால் நம்ம அதை வழிபடணும். ஸோ நம்ம அதிகமாக புஸ்தகங்கள் படிக்கணும். அதிகமாக ஹரே கிருஷ்ணா மந்திர ஜபம் செய்யணும். ஸோ அந்த மாதிரி நம்ம நம்ம நேரத்தை செலவு பண்ணணும். ஸோ சூழ்நிலைகள் மாறிட்டே இருக்கும். சில நேரம் பக்தி செய்யறதுக்கு சாதகமான சூழ்நிலை இருக்கும். சில நேரத்தில் பக்தி தொண்டு செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, சீசனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம பக்தி தொண்டு செய்யணும். பக்தி தொண்டை நம்ம எந்த சூழ்நிலையும் விடக்கூடாது. எதிர்ப்பு இருக்கும், இயற்கை சீற்றங்கள் வரும், துன்பங்கள் வரும், பிற உடல் உபாதைகள் வரும், பிற உயிரினங்களால் துன்பங்கள் வரும், இயற்கை சீற்றம் வரும், போன்ற பல்வேறு துன்பங்கள் நமக்கு ஏற்பட்டுட்டே இருக்கும். எல்லா சூழ்நிலையும் நம்ம பகவான் கிருஷ்ணருக்கு பக்தி தொண்டு செய்யணும். மனசு நம்ம மனசு சஞ்சலம் அடையக்கூடாது. மனசை துன்பம் அடையக்கூடாது. நம்ம நல்ல மனசோட செய்யணும், வருத்தப்படாம செய்யணும். களங்கம், பௌதிக விஷயத்துல நம்ம களங்கம் அடையக்கூடாது. களங்கம் அடையாம நம்ம பகவான் கிருஷ்ணருக்கு தொண்டு செய்யணும். நம்ம பகவான் கிருஷ்ணருக்கு நம்ம களங்கம் அடையாம பக்தி செஞ்சோம்னா நம்ம பகவான் கிருஷ்ணர் இருக்கிற லோகத்துக்கு நம்ம போகலாம். ஸோ நம்ம தூய பக்தி செய்யணும். ஸோ 4 விதமான பக்தர்கள் இருக்காங்க. 1 துயரத்தில் இருக்கிறவங்க, 2 கேள்வியுடையவர்கள், 3 உலக லாபங்களை விரும்புவோர், 4 கற்பனை தத்துவவாதிகள். 4 விதமான பக்தர்கள். இவங்க தூய பக்தர்கள் கிடையாது. இந்த 4 விதமான பக்தர்கள் கிருஷ்ணருக்கு சரணாகதி அடைகிறாங்க.
பகவான கிருஷ்ணர் அடைகிறதுக்கு பல்வேறு வழிமுறைகள் இருக்கு, முக்தி அடைவதற்கு பல்வேறு வழிமுறைகள் இருக்கு. முதல்ல பார்த்தீங்கன்னா கர்ம யோகம், ரெண்டாவது ஞான யோகம், மூன்றாவது ஹட யோகம். இந்த 3 விதமான யோக முறைகளை நம்ம வந்து பயிற்சி செய்து பகவான் கிருஷ்ணரை புரிஞ்சுக்கலாம், பகவான் கிருஷ்ணரை அவர் வாழக்கூடிய லோகத்துக்கு போகலாம். ஸோ இந்த யோக முறைகள் எல்லாம் சில கஷ்டமானது. கர்மயோகம், ஞான யோகம் இதெல்லாம் வந்து ஆரம்ப நிலை தான். உயர்ந்த பக்தி யோகம்ன்றது உயர்ந்த நிலை. ஆனால் ஞானமோ கர்மமோ ஹடயோகமோ கலக்காத தூய்மையான பக்தி யோகத்தினை இப்பதான் குறிப்பிடுகிறது. ஸோ நம்ம அந்த பக்தி தொண்டு வந்து எந்த மற்ற யோகத்தோட உயர்ந்தது. அதனால நம்ம வந்து மற்ற யோக முறைகளை வந்து குழப்பக்கூடாது. பக்தி தொண்டிக்கும் அந்த மற்ற கர்ம யோகம், ஞான யோகம் அதெல்லாம் போட்டு ஹட யோகம் போன்ற விஷயத்துல எல்லாம் நம்ம வந்து பக்தி யோகத்துல போட்டு குழப்பக்கூடாது, மிக்சர் பண்ணக்கூடாது. இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா பல்வேறு நபர்கள் வந்து ஹட யோகத்தை சொல்லித்தராங்க. இஸ்லாம்லேயே இந்த மாதிரி ஹட யோகத்தை சொல்லித்தர ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு குழப்பமான சூழ்நிலை உருவாக்கிட்டு இருக்காங்க. பக்தி யோகம் தான் எல்லா யோகத்தோட உயர்ந்த யோகம் பக்தி யோகம். அதனால வந்து மற்ற யோகத்தை நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது. மற்ற யோகத்தை நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிட்டு பக்தி செய்யறோம்னு சொல்லக்கூடாது. எல்லாமே வந்து டைரக்டா ஆச்சாரியர் குறிப்பிட்ட அந்த வழியை நம்ம பின்பற்றணும். ஹட யோகத்தை புகுத்துறதோ அல்லது வேற யோகத்தை நம்ம புகுத்தக்கூடாது. நம்ம புது புது சிஸ்டம் உருவாக்கக்கூடாது. நம்ம ஆச்சாரியர்கள் கொடுத்துருக்கிற முறையை நம்ம பின்பற்றணும். அனன்ய சேத்தாக கலக்காத தூய்மையான பக்தி. தூய பக்தி யோகத்தில் பக்தன் கிருஷ்ணரை எதையும் விரும்புவதில்லை. கிருஷ்ணர்கள் பக்தர்கள் வந்து கிருஷ்ணரை தவிர வேற எதுவும் விரும்புவதில்லை. கிருஷ்ணர் இருந்தானா அங்க எல்லாமே இருக்கு. அதனால தனித்தனியா நீங்க விரும்ப வேண்டிய அவசியம் இல்லை. கிருஷ்ணர் தான் எல்லாம். அப்ப கிருஷ்ணரை நீங்க விரும்புனீங்கன்னா எல்லாம் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஆனா நீங்க தனித்தனியா கிருஷ்ணருடைய ஒவ்வொரு இதுவா நம்ம விரும்பக்கூடாது. கிருஷ்ணரோட சக்தியை விரும்புறதும் கிருஷ்ணரோட பக்தி விரும்புறது ரெண்டும் இருக்கு. கிருஷ்ணரோட பக்தி தான் நம்ம விரும்பணும். கிருஷ்ண சக்தியை நம்ம வந்து அடையணும்னு நினைக்கக்கூடாது. நம்ம வந்து கிருஷ்ணரோட சக்தி தான். இந்த உலகமே கிருஷ்ணரோட சக்தி தான். சொர்க்கலோகம் கூட கிருஷ்ணரோட சக்தி தான். பிரம்ம ஜோதியோட கிருஷ்ணரோட சக்தி தான். எல்லாமே கிருஷ்ணரோட சக்தி தான். உயர்ந்த பதவி கிடைக்கும், அழகு கிடைக்கும், அறிவு கிடைக்கும், புகழ் கிடைக்கும், பல்வேறு விஷயங்கள் கிடைக்கும். அதெல்லாம் நம்ம விரும்பக்கூடாது. ஸோ துரியோதனை வந்து கிருஷ்ணரோட சக்தியை வேணும்னு எடுத்துட்டு போனாரு. அர்ஜுனன் வந்து கிருஷ்ணரே வேணும்னு சொல்லிட்டு சொன்னாரு. ஸோ அந்த மாதிரி துரியோதனன் கடைசியில் தோத்துட்டாரு, அர்ஜுனன் தான் கடைசியில் ஜெயிச்சாரு. யார் வந்து கிருஷ்ணர் தான் வேணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க ஜெயிப்பாங்க. யார் வந்து கிருஷ்ணரோட சொத்து இருந்தா போதும், கிருஷ்ணர் வேண்டான்னு சொல்றாங்க, அவங்க தோத்துருவாங்க கடைசியில. சொர்க்கலோகங்களை ஏற்றம் பெறவோ, பிரம்மஜோதியின் ஒன்றாக கலக்கவோ, மோட்சம் பெறவோ, பௌதிக பந்தத்திலிருந்து முக்தி அடைவோ தூய பக்தன் விரும்புவதில்லை. இப்போ தூய பக்தர்களை பார்த்தீங்கன்னா சொர்க்கலோகத்துக்கு போறதுக்கும் நினைக்க மாட்டாங்க, பிரம்மஜோதியில் கலக்கிறதுக்கும் நினைக்க மாட்டாங்க, மோட்சம் பெறத்துக்கும் நினைக்க மாட்டாங்க, எதுவுமே நினைக்க மாட்டாங்க. அவங்க வந்து பகவான் கிருஷ்ணருக்கு பக்தி தொண்டு செய்யறது தான் விரும்புவாங்க. சைத்தன்ய சரிதாமிரத்தில் சொல்லிக்குது, தூய பக்தர்கள் வந்து நிஷ்காம பக்தர்கள், எந்த சுயநலமும் கிடையாது அவங்கக்கிட்ட. அவங்க வந்து சுயநலம் எதுவும் இல்லாம அவங்க வந்து பக்தருக்கு பகவான் கிருஷ்ணருக்கு பக்தி தொண்டு செய்யறாங்க. அவர் தான் வந்து அமைதியா இருக்க முடியும். சுயநல ஆசை இருக்கவங்க எல்லாம் துன்பப்படுவார்கள். சுயநல ஆசை இல்லாம தனது பக்தி தொண்டு செய்யறவங்க வந்து அமைதியா இருக்க முடியும். போக்தாராம் யக்ன தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுஹிருதம் சர்வபூதானாம் ஞாத்வாமாம் சாந்தி ருச்சதி. பகவான் கிருஷ்ணர் தான் எல்லா லோகத்துக்கும் அதிபதி, எல்லாருக்கும் சிறந்த நண்பன், எல்லா யாகத்தை அனுபவிப்பவர், எல்லா தவத்தையும் அனுபவிப்பவர் அப்படின்ற நினைச்சவர் தான் வந்து அவங்களுக்கு தான் சாந்தி கிடைக்கும். அதே மாதிரி பக்தர்கள் தான் இந்த மாதிரி எல்லா அறிவும் பக்தர்கிட்ட இருக்கிறதுனால அவங்க வந்து சாந்தியா இருக்காங்க, பக்தர்கள் அமைதியா இருக்கிறாங்க. சுயநலமா இருக்கிறவங்க, சுய லாபத்தை அடையிறவங்க வந்து அவங்க எல்லாம் சொந்த ஆசையை கொடுத்துருக்காங்க. சுயநலமா சுய லாபத்தை அடையணும் நினைக்கிறவங்க பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சொந்த ஆசைகளை கொண்டிருக்காங்க. கர்ம யோகத்தை நினைச்சிட்டு இருக்காங்க. ஞான யோகி, ஹடயோகி எல்லாமே வந்து ஏதோ ஒரு சித்தியை அடையணும், ஏதோ ஒரு பர்ஃபெக்ஷன் அடையணும், ஏதோ ஒரு சக்தி அடையணும்னு நினைக்கிறாங்க. கர்மயோகியும் சரி, ஞான யோகியும் சரி, ஹடயோகியும் சரி, ஏதோ சித்திகள் அடையணும், ஏதோ ஒரு சக்தி கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா பக்தர்கள் வந்து பகவான் கிடைச்சா போதும்னு நினைக்கிறாங்க. பகவானுக்கு பக்தி தொண்டு செஞ்சா போதும்னு நினைக்கிறாங்க பக்தர்கள்.
ஸோ பக்குவமான பக்தனும் பரமபுருஷ பகவானுக்கு திருப்தி செய்த தவிர வேற எதையும் வந்து அவருக்கு எந்த ஆசையும் கிடையாது. பகவான் கிருஷ்ணரை திருப்தி செய்யறது மட்டும் தான் அவங்களுக்கு ஆசை, மற்ற எந்த ஆசையும் அவங்களுக்கு கிடையாது. பகவான் கிருஷ்ணர் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க, பக்தி செய்வாங்க, எப்பவுமே பகவான் கிருஷ்ணரை அடையலாம். கிருஷ்ணர் வந்து பல்வேறு ரூபங்கள ஏதோ ஒரு ரூபத்திற்கு பக்தி நம்ம வந்து பகவான் கிருஷ்ணர் வந்து அளவற்ற அவதாரங்கள் எடுத்திருக்கிறார். நம்ம ஏதோ ஒரு அவதாரத்து மேல நம்ம வந்து பற்றுதல் கொண்டு அதை வழிபடலாம், அவருக்கு பக்தி தொண்டு செய்யலாம். பக்தர்கள் வந்து அனுமார் வந்து ராமருக்கு பக்தி தொண்டு செய்கிறார், நரசிம்மருக்கு வந்து பிரகலாதர் பக்தி தொண்டு செய்கிறார். ஸோ அந்த மாதிரி வந்து பல்வேறு அவதாரங்கள் இருக்கு, அதற்கு வந்து பக்தர்கள் வந்து தொண்டு செய்யறாங்க. அவங்க வந்து அந்த வழியில இருந்து விளக்குறது கிடையாது. ஸோ அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து அந்த அவதாரத்து மேல பற்றுதல் கொள்றாங்க, பக்தர்கள் கொண்டு தொண்டு செய்யறாங்க. ஸோ மற்ற யோக முறையில பல்வேறு சிக்கல்கள் இருக்கு, பல்வேறு அதாவது ரொம்ப பயிற்சிகள் இருக்கு. பக்தி யோக பயிற்சி மிக எளிதானது, மற்ற யோக பயிற்சியில வந்து பல்வேறு துன்பங்கள் இருக்கு, பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. ஸோ பல்வேறு சிக்கல்கள் இருக்கு, பல்வேறு கடினங்கள் இருக்கு, ப்ராக்டிக்கலா சில பிரச்சனைகள் இருக்கு. ஆனா வந்து பக்தி யோகத்துல பக்தி யோகம் மிகவும் எளிமையானது, மிகவும் தூய்மையானது, பயிற்சி செய்யறதுக்கு ரொம்ப எளிமையானது. நீங்க சிட்டில இருந்து கூட பயிற்சி செய்யலாம் பக்தி யோகத்தை. ஆனா சில யோக முறைகள் வந்து நீங்க காட்டுல தனிமையா இருக்கிற இடத்துல தான் போகணும். குறிப்பா அந்த ஹட யோகன்றது தனிமையான இடத்துக்கு போகணும், காடுக்கு போகணும். ஆனா பக்தி யோகத்தை நீங்க சிட்டில இருந்து கூட, பிஸியா இருந்த சிட்டில கூட நீங்க செய்யலாம். ஹரே கிருஷ்ணா உச்சாரணத்தின் மூலம் இதனை எளிமையாக தொடரலாம். நம்ம வந்து பெரிய பெரிய சிட்டில தான் வாழ்றோம். ஹரே கிருஷ்ணா இஸ்கான் இயக்கம் வந்து பெரிய பெரிய சிட்டில தான் இருக்கு. இஸ்கான் இயக்கம் வந்து பெரிய பெரிய சிட்டில தான் இருக்கு. அங்க பக்தர்கள் வந்து பிரச்சாரம் செய்கிறார்கள், ரத யாத்திரை செய்கிறார்கள், திருவிழாக்களை நடத்துகிறார்கள், கிருஷ்ண பிரசாதத்தை விநியோகம் செய்கிறார்கள், ஹரிநாம சங்கீர்த்தனை செய்கிறார்கள், புத்தக விநியோகம் செய்கிறார்கள், போன்ற பல்வேறு விஷயத்தில் மும்முரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் கிருஷ்ண பக்தர்கள். ஸோ அது வந்து கிருஷ்ண பக்தி வந்து எந்த சூழ்நிலையிலும் செய்யலாம் அப்படின்றத வந்து குறிப்பிடுது. நம்ம வந்து ஹரே கிருஷ்ண மந்திரத்தை நம்ம வந்து ஜபம் செய்யணும். இது ஒரு ஆரம்ப கட்ட நிலை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடவுள் வந்து எல்லாருக்கும் சமமானவர், எல்லார் மீதும் சமமாக கருணை பொழிபவர். அவர் வந்து தேவர்கள், அசுரர்கள், மனிதர்கள், யக்ஷராட்சசர்கள் போன்ற எந்த பாகுபாடும் இல்லாம அனைவர் மீதும் கருணை கொண்டவர் பகவான் கிருஷ்ணர். எல்லா உயிரினத்திற்கும் தந்தை அவர்தான். சர்வயோனிஷு கௌந்தையா மூர்த்தையா சம்பவந்தியா தாசாம் பிரம்ம மாதோனி அகம் பீஜ பிரதபிதா. எல்லா உயிரினங்களுக்கும் நான் தான் தந்தைன்னு சொல்லிட்டு பகவான் கிருஷ்ணர் சொல்றார். அதனால எல்லாருக்கும் சரிசமமா அவர் நடத்துறார். ஜீவாத்மாக்கள் வந்து அவர்கள் செய்யும் நல்ல செயல்கள் கேட்டவாறு, கெட்ட செயல்கள் கேட்டவாறு அவர் வந்து உயர்ந்த பிறவியோ தாழ்ந்த பிறவியோ அடைகிறார்கள். பகவான் கிருஷ்ணர் வந்து அதற்கு வந்து அனைவருக்கும் சமமாக கருணை வாய்ந்தவர். நம்ம வந்து பகவான் கிருஷ்ணருக்கு பக்தி செய்யறது வந்து எப்பவுமே விடக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் விடக்கூடாது. பல்வேறு கஷ்டங்கள் வரும், சிக்கல்கள் வரும், அந்த சூழ்நிலையில நம்ம வந்து பகவான் கிருஷ்ணருக்கு பக்தி தொண்டு செய்யறதை வந்து விடக்கூடாது. பகவான் கிருஷ்ணர் நமக்கு யோகக்ஷேமம் மகாயோகம் நம்ம கிட்ட இருக்கிறத பாதுகாக்கிறா, இல்லாததை கொடுக்குறார் பகவான் கிருஷ்ணர். அதனால நம்ம பக்தி தொண்டு செஞ்சுட்டே போகணும். யமே வைச விருணுதே தேன லவ்யஸ் தசேஷ ஆத்ம விருணத்தே தனும் சுவாம். பகவான் கிருஷ்ணருக்கு நம்ம வந்து முழுமையா சரணடைஞ்சிடணும். பகவான் கிருஷ்ணர் முழுமையா சரணடைஞ்சிட்டு நமக்கு அவருக்கு பக்தி தொண்டு செய்யணும். அப்புறம் பாத்தீங்கன்னா அப்படி செஞ்சாதான் நம்ம வந்து பகவான் கிருஷ்ணரை புரிஞ்சுக்க முடியும். பகவான் கிருஷ்ணரை சரணாகதி அடைஞ்சு பக்தி தொண்டு செஞ்சாதான் நம்ம வந்து பகவான் கிருஷ்ணரை புரிஞ்சுக்க முடியும். பகவத்கீதை 10.10 கூறப்பட்டிருக்கு, ததாமி புத்தி யோகம் தம். பக்தர்களுக்கு தேவையான புத்தி அவரே கொடுக்கிறார். இதன் மூலமா நம்ம வந்து பகவான் கிருஷ்ணரை நம்ம வந்து பகவான் கிருஷ்ணர் வாழக்கூடிய ஆன்மீக உலகத்தை நம்ம வந்து அடையலாம். ததாமி புத்தி யோகம், நமக்கு என்ன தேவையோ அது பகவானே கொடுக்கிறார். தூய பக்தர்களின் விசேஷ குணம் என்னன்னா, இடம் நேரம் கருதாமல் எப்போதும் அவன் கிருஷ்ணரை மட்டும் பிறராது எண்ணிக்கொண்டுள்ளான். பக்தர்கள் வந்து எந்த சூழ்நிலையிலும் பகவான் கிருஷ்ணரை மறக்கிறதுல
எப்பவுமே பகவான் கிருஷ்ணரே நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ அவர் பக்தர்கள் வந்து எந்த சூழ்நிலையிலும் தங்கள் சேவை செய்யறாங்க. பக்தி தொண்டு பிரச்சாரம் செய்யறதுக்கு சாதகமான சூழ்நிலை இருந்தால் செய்யறாங்க, சாதகமா இல்லாத சூழ்நிலை செய்யறாங்க, எல்லா இடத்துலயும் பிரச்சாரம் செய்யறாங்க. நரகத்திலும் சரி சொர்க்கத்திலும் சரி எங்க இருந்தாலும் பிரச்சார பணிகளை அவங்க செஞ்சுட்டே போறாங்க, பக்தி தொண்டா செஞ்சுட்டே போறாங்க. ஸோ நம்ம வந்து பக்தி தொண்டு செய்யறதுக்கு பிருந்தாவனம், நவதீப், மாயாப்பூர், மதுரா, துவாரகா போன்ற புனித ஸ்தலங்களுக்கு நம்ம போய் அங்க பக்தி தொண்டு செய்யணும். அங்கதான் நம்ம வாழ்ந்து பக்தி தொண்டு செய்யணும். அது வந்து பொதுவான விஷயம். ஆனா வந்து பக்தர்கள் எங்க போனாலும் அங்கேயே வந்து அவங்க பிருந்தாவனத்தை உருவாக்கல, அங்கேயே வந்து அவங்க வந்து ஒரு புனிதமான இடமா அங்கே தீர்த்த கஷேத்திரத்தை அங்கேயே உருவாக்கிடலாம். தூய பக்தர்கள் எங்கெல்லாம் போறாங்களோ அங்க வந்து அதுவே ஒரு தீர்த்த கஷேத்திரம் போல ஆயிடுது. அதுவே ஒரு புண்ணியஸ்தலம் மாதிரி ஆயிடுது. அது தூய பக்தர்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ. ஸோ பகவான் தூய பக்தர்கள் தங்கள் இதயத்திலேயே பகவான் கிருஷ்ணரை நினைச்சிட்டு இருக்கிறதுனால, பகவான் கிருஷ்ணர் தூய பக்தர்கள் இதயத்திலே இருக்கிறதுனால வந்து தூய பக்தர்கள் எங்க போனாலும் வந்து அந்த இடத்தையே விருந்தாவனமா மாற்றக்கூடிய சக்தி அவங்க கிட்ட இருக்கு. ஸோ அவங்க வந்து பிரபுபாதர் 108 கோயில் நிறுவி இருக்கார் உலகம் ஃபுல்லா. ஸோ அது வந்து பிரபுபாதரை செய்த மிகப்பெரிய சாதனை. அதுவும் அந்த வயசான காலத்துல வந்து 70 வயசு அந்த காலத்துல போய் உலகம் ஃபுல்லா சுற்றி 12 தடவை சுற்றி கிருஷ்ண பக்தி பிரச்சாரத்தை செய்து புத்தகங்களை எழுதி புத்தகங்களை அச்சடித்து விநியோகித்து கோயில்களை நிறுவி இருக்கிறார் பிரபுபாதர். சீடர்களை உருவாக்கி இருக்கிறார் பிரபுபாதர். ஆசிரமங்களை உருவாக்கி இருக்கிறார். பிரசாத விநியோகம் செய்திருக்கிறார். ரத யாத்திரை செஞ்சிருக்கிறார் பிரபுபாதர். மிகப்பெரிய ஒரு புரட்சியை உருவாக்கி இருக்கிறார் பிரபுபாதர். ஒரு தூய பக்தர்களால் தான் சாத்தியம். தூய பக்தர்களின் சங்கத்தில் நம்ம எப்பவுமே இருக்கணும். சுத்த பக்த சரண ரேணு பஜன அனுகூலா. சுத்த பக்தர்களின் அந்த தூசி கால் தூசி வந்து பக்தி செய்வதற்கு மிகவும் சாதகமானது. ஸோ அத்வைதாச்சார் பகவான் சைத்தன்ய மகாபிரபு சொல்றார், சைதன்ய மகாபிரபு தாங்கள் எங்க இருக்கிறீங்களோ அதுதான் விருந்தாவனம் அப்படின்னு சொல்றார். ஸோ ஒரு தடவை வந்து சைத்தன்ய மகாபிரபு கடலை பார்த்துட்டு யமுனா நதியை சொல்லி குதிச்சுட்டார். அந்த மாதிரி வந்து பகவான் கிருஷ்ணர் எங்கெல்லாம் இருக்கு, சைத்தன்ய மகாபிரபு எங்கெல்லாம் இருக்கிறதோ அதுவே விருந்தாவனம். பக்தர்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அதுவே விருந்தாவனம். ஸோ தூய பக்தர்கள் வந்து எப்பவுமே பகவான் கிருஷ்ணர் நினைச்சிட்டே இருக்காங்க. அவருக்கு எப்படி தொண்டு செய்யறது, அவரோட புகழ் எப்படி பரப்புறது, எப்படி பக்தர்கள் உருவாக்குறது அப்படின்ற அந்த மாதிரி நினைச்சிட்டே இருக்கிறாங்க. ஸோ பகவானை வந்து நம்ம எளிதில் அடையலாம். எப்படி அடையலாம்னா தூய பக்தர்கள் சங்கத்துல தான் நம்ம வந்து பகவானை புரிஞ்சுக்க முடியும், பகவானை அடைய முடியும். தூய பக்தர்கள் சங்கத்துல நம்ம எப்பவுமே இருக்கணும். பக்தி யோகம் தான் எல்லா யோக முறைகளோட உயர்ந்த யோக முறை. ஸோ பக்தி யோகங்கள் பார்த்தீங்கன்னா 5 விதத்துல இருக்கு. பக்தி யோகங்கள் வந்து 5 விதமா பகவான் கிருஷ்ணருக்கு தொண்டு செய்யறாங்க. முதல் வந்து சாந்த பக்தர்கள் பக்தி தொண்டில் ஈடுபடுறாங்க. 2வது தாஸ்ய பக்தர்கள். 3 சேவகர்கள் பகவான் கிருஷ்ணரின் சேவகர்கள். 3வது சக்கிய பக்தர்கள் பகவான் கிருஷ்ணருடைய நண்பர்கள். வாத்சல்ய பக்தர்கள் பகவான் கிருஷ்ணரின் பெற்றோர்கள். 5வது மாதுரிய பக்தர்கள் பகவான் கிருஷ்ணருடைய காதலர்கள் காதலிகள். இத்தகைய வழிகளில் ஏதேனும் ஒன்றின் மூலம் முழுமுதற் கடவுளின் திவ்யமான அன்பு தொண்டு இடையேறாது எப்போதும் ஈடுபட்டுள்ள தூய பக்தன் பரம புருஷரை மறக்க முடியாது. இது அந்த மாதிரி 5 விதமான பக்தி தொண்டுல நம்ம ஈடுபடலாம். பக்தர்கள் ஈடுபடுறாங்க. இதன் மூலமா வந்து பகவான் கிருஷ்ணரை எப்பவுமே நினைச்சிட்டு இருக்காங்க, தூய பக்தியில ஈடுபட்டு இருக்காங்க. பகவான் கிருஷ்ணரை அவங்க மறக்க மாட்டாங்க, எப்பவுமே மறக்க மாட்டாங்க. இந்த மாதிரி பக்தி தொண்டு செய்யறதுனால வந்து அவங்க பகவான் கிருஷ்ணரை எளிதில் அடைஞ்சிடுறாங்க. ஸோ தூய பக்தர்களால் வந்து பகவான் கிருஷ்ணர் ஒரு நிமிஷம் கூட மறக்க முடியாது. அதே மாதிரி பகவானாலையும் பார்த்தீங்கன்னா தூய பக்தர்களை ஒரு நிமிஷமும் மறக்க முடியாது. இதுதான் வந்து ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு சொல்ற மந்திரத்தை உச்சாரிக்கிற வந்து சிறந்த வரப்பிரசாதம்.
ஸோ இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் தான் பக்தி யோக முறையின் ஒரு வழிமுறை. இந்த ஹரே கிருஷ்ண மந்திர ஜபம் செய்யறதுனால நம்ம ஒரு எண்ணிக்கையில ஜபம் செய்யணும். இந்த எண்ணிக்கையில ஜபம் செய்து நம்ம பக்தி யோகத்தை பயிற்சி செய்யணும். இதான் மனசை கட்டுப்படுத்தும், துன்பங்கள்ல விடுவிக்கும், மனசை சாந்தப்படுத்தும், பொறாமை பேராசை போன்ற விஷயத்திலிருந்து விடுவிக்கும், காம குரோத லோப மோக மத மாச்சரியம் போன்ற பல்வேறு விஷயத்திலிருந்து நம்மளை விடுவிக்கக்கூடியது இந்த மகா மந்திரம். மந்திரத்தை மனசை விடுவிப்பது இந்த மகா மந்திரம், ஹரே கிருஷ்ண மகா மந்திரம். கலியுகத்துல கடலை போன்ற தோஷங்கள் இருக்கு, தோஷத்திலிருந்து விடுவிக்கிறது இந்த ஹரே கிருஷ்ண மகா மந்திரம் தான். இதுதான் மிகப்பெரிய உயர்ந்த வரப்பிரசாதம். பதம் 15. மாம் உபேத்ய புனர்ஜன்ம துக்காலயம் சாஸ்வதம் நாப்னுவந்தி மகாத்மானஹ சம்சித்திம் பரமாம் கதாஹ. மொழிபெயர்ப்பு பொருளுரை அச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதிக்கு ஜெய். பக்தியில் யோகிகளான மகாத்மாக்கள் என்னை அடைந்த பிறகு முற்றிலும் துன்பம் நிறைந்த இந்த தற்காலிகமான உலகத்திற்கு திரும்பி வருவதே இல்லை, ஏனெனில் அவர்கள் மிக உயர்ந்த பக்குவத்தை அடைந்து விட்டனர். பொருளுரை அச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதிக்கு ஜெய். இந்த தற்காலிகமான ஜட உலகம் பிறப்பு இறப்பு முதுமை நோய் என்னும் துன்பங்களால் நிறைந்துள்ளது. எனவே மிக உயர்ந்த பக்குவ நிலையை அடைந்து கோலோக பிருந்தாவனம் எனப்படும் கிருஷ்ணலோகத்தை அடைபவன் இயற்கையாகவே இங்கு திரும்பி வர விரும்புவதில்லை. அந்த பரம உலகத்திலே வேத சாஸ்திரங்கள் அவ்யக்த அக்ஷர மற்றும் பரமாகதி என்று விளக்குகின்றன. வேறு விதமாக கூறினால் அந்த உலகம் நமது பௌதீக பார்வைக்கு அப்பாற்பட்டது, வர்ணிக்க இயலாதது. ஆனால் மகாத்மாக்கள் அடையும் மிக உயர்ந்த இலக்கு அதுவே. தன்னை உணர்ந்த ஆத்மாக்களிடமிருந்து தெய்வீக செய்திகளை பெறும் மகாத்மாக்கள் படிப்படியாக கிருஷ்ண உணர்வில் பக்தி தொண்டை விருத்தி செய்கின்றனர். மேலும் பௌதிக உலகின் எந்த லோகத்திற்கும் உயர்வு பெற அவர்கள் விரும்புவதில்லை. அது மட்டுமின்றி ஆன்மீக உலகத்திற்கு மாற்றம் பெறுவதற்கான விருப்பமும் அவர்களிடம் இல்லை. அந்த அளவிற்கு அவர்கள் திவ்யமான தொண்டில் மூழ்கியுள்ளனர். கிருஷ்ணரது உறவையும் கிருஷ்ணரையும் தவிர அவர்களுக்கு வேறொன்றும் தேவையில்லை. இதுவே வாழ்வின் மிக உயர்ந்த பக்குவ நிலையாகும். இந்த பதம் பரமபுருஷரான கிருஷ்ணரது பக்தர்களை குறிப்பிட்டு சொல்கின்றது. கிருஷ்ண உணர்வில் உள்ள இந்த பக்தர்கள் வாழ்வின் மிக உயர்ந்த பக்குவ நிலையை அடைகின்றனர். வேறு விதமாக கூறினால் அவர்கள் மிக உயர்ந்த ஆத்மாக்கள் ஆவர். பகவான் கிருஷ்ணருக்கு பக்தி யோகம் செய்யக்கூடிய மகாத்மாக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பகவான் கிருஷ்ணர் லோகத்துக்கு அடைறாங்க. அந்த லோகத்தை அடைஞ்ச பிறகு அவங்க மறுபடியும் இந்த துன்பங்கள் நிறைந்த இந்த தற்காலிகமான உலகத்துக்கு அவங்க திரும்பி வர்றதே கிடையாதுன்னு சொல்லிட்டார் பகவான் கிருஷ்ணரே சொல்றார். ஏன்னா அவங்க மிக உயர்ந்த நிலையை அடைந்து விட்டார்கள். ஸோ பகவான் கிருஷ்ணர் லோகத்துக்கு போனவங்க மறுபடியும் இந்த உலகத்துக்கு யாரும் வரமாட்டாங்க. இந்த உலகம் துக்காலயம் அசாஸ்வதம். இந்த உலகம் துன்பங்கள் நிறைந்தது, தற்காலிகமானது. நம்ம உடலை மாத்திட்டே இருக்கும். இந்த உலகத்தை உடலை மாத்திட்டே இருக்கும். ஆன்மீக உலகத்தை உடல் நிரந்தரமான உடல் இருக்கு நமக்கு. பௌதிக உலகத்துல நம்ம உடலை மாத்திட்டே இருக்கணும். நீராகவோ அல்லது செடி மரம் கொடியாகவோ, நீர் வாழ மீன் வகையிலையோ, செடி மரம் கொடியோ அல்லது புழு பூச்சிகளோ, பறவைகளோ, விலங்குகளோ, மனிதர்களோ போன்ற பல்வேறு உடலை நம்ம மாத்திட்டே இருக்கிறோம். ஆனா ஆன்மீக உலகத்துல நிரந்தரமா இருக்கும். உடலை மாத்தாம ஆனந்தமா இருக்கும். ஸோ இந்த தற்காலிகமான உடல் இந்த உலகமே பார்த்தீங்கன்னா எங்க போனாலும் உங்களுக்கு 4 விஷயம்தான் இருக்கும். பிறப்பு இறப்பு முதுமை நோய். இந்த 4 விஷயம்தான் உலகம் ஃபுல்லா எங்க போனாலும் இருக்கும். பிரம்மாண்டம் முழுவதும் பார்த்தீங்கன்னா ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷானு தர்சனம். இந்த 4 விஷயம் தான் உலகம் ஃபுல்லா எங்குமே இருக்கு. பிரம்மாண்டம் ஃபுல்லா போனீங்கன்னா கூட நீங்க இந்த 4 விஷயத்த பார்க்கலாம். பிறப்பு இறப்பு முதுமை நோய். ஆனா ஆன்மீக உலகத்துல இதெல்லாம் பார்க்க முடியாது. பிறப்பு கிடையாது, இறப்பும் கிடையாது, நோயும் கிடையாது, முதுமை கிடையாது. ஆன்மீக உலகத்துல எல்லாருமே நிரந்தரமா சச்சிதானந்தமான உடலை பெற்றவர்கள். நிரந்தரமான உடலை பெற்றவர்கள், அறிவு உடையவர்கள், ஆனந்தமானவர்கள். அதற்கு எதிராக இந்த உலகத்தை நம்ம வயசாகுது, நோய் வருது, பிறக்கிறோம், இறக்குறோம். துன்பங்கள் அதிகமா இருக்கு. 3 வகையான துன்பங்கள் இருக்கு. மனதால், உடலால், இயற்கை சீற்றங்கள் போன்ற துன்பங்கள் இருக்கு. ஸோ நம்ம பகவான் கிருஷ்ணருக்கு பக்தி தொண்டு செஞ்சோம்னா நம்ம ஆன்மீக உலகத்துக்கு போகலாம். அதுதான் உயர்ந்த பக்குவ நிலை, ஹையஸ்ட் பர்ஃபெக்ஷன் சொல்லப்படுது. கோலோக பிருந்தாவனம், இந்த கிருஷ்ணலோகத்தை நம்ம அடையலாம்.
ஸோ கிருஷ்ண லோகத்தை அடையிறவங்க வந்து பௌதிக உலகத்துக்கு மறுபடியும் வரமாட்டாங்க. நம்ம வந்து மறுபடியும் வந்து இந்த பௌதிக உலகத்துக்கு வருவதில்லை. அந்த பரம உலகம் வந்து பகவான் வேத சாஸ்திரங்கள்ல பாத்தீங்கன்னா அவ்யக்த அக்ஷர மற்றும் பரமாகதி என்று விளக்குகின்றன. ஸோ பகவான் கிருஷ்ணரோட லோகத்தை வந்து வேத சாஸ்திரங்கள் என்ன கூப்பிடுதுன்னா அவ்யக்த, அது கண்ணுக்கு தெரியாது, அது அக்ஷர மற்றும் பரமாகதி உயர்ந்த கதி. அது வந்து கண்ணுக்கு தெரியாதது, அழியாதது, நிரந்தர, அது வந்து மிக உயர்ந்த கதி என்று சொல்லப்படுகிறது. வைகுண்ட லோகத்துக்கு போறது, கோலோக விருந்தாவனத்துக்கு போறதெல்லாம் பாத்தீங்கன்னா நிரந்தரமானது ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. மறுபடியும் யாரும் வந்து இந்த உலகத்துக்கு வரமாட்டாங்க. ஸோ அந்த ஆன்மீக உலகம் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாதது, நம்ம பௌதிக கண்ணுக்கு தெரியாதது, அது நம்ம விளக்க முடியாதது. ஆனா மகாத்மாக்கள் வந்து அந்த உலகத்துக்கு அடை போகலாம். மகாத்மாக்கள் தான் வந்து அந்த உலகத்துக்கு போவாங்க. ஸோ மற்ற தூய பக்தர்களிடமிருந்து நம்ம வந்து ஆன்மீக சக்தியை பெறுறோம், தெய்வீக செய்தியை பெறுறோம். மற்ற ஆத்மாக்களிடம், மற்ற பக்தர்களிடமிருந்து நம்ம வந்து பகவான் கிருஷ்ணரின் பக்தி தொண்டை தெரிஞ்சுக்கிறோம். பகவான் கிருஷ்ணருக்கு எப்படி பக்தி தொண்டு ஆற்றுவதுன்றது நான் வந்து மற்ற பக்தர்களிடம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். மற்ற பக்தர்களிடம் நம்ம வந்து இந்த ஆன்மீகமான செய்தியை தெரிஞ்சுக்கிறோம். பிறகு நம்ம வந்து படிப்படியா கிருஷ்ண பக்தியுள்ள நம்ம ஈடுபடுறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மகாத்மாக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பௌதிக உலகத்துக்கு எந்த லோகத்துக்கும் போக நினைக்க மாட்டாங்க. சொர்க்க லோகத்துக்கோ, இந்திர லோகத்துக்கோ, சந்திர லோகத்துக்கோ, வருண லோகத்துக்கோ, வாயு லோகத்துக்கோ, அப்சர லோகத்துக்கோ, கந்தர்வ லோகத்துக்கோ, யக்ஷராட்சர்கள் வாழக்கூடிய லோகத்துக்கோ போகணும்னு நினைக்க மாட்டாங்க. பக்தர்கள் வந்து பகவான் கிருஷ்ணர் வாழற லோகத்துக்கு போகணும்னு தான் நினைக்கிறாங்க. அவங்க பாத்தீங்கன்னா ஆன்மீக உலகத்திற்கு மாற்றம் பெறுவதற்கு அவங்க கிட்ட ஆன்மீக லோகத்துக்கு போறதுக்கு கூட விருப்பம் கிடையாது. தூய பக்தர்களுக்கு பாத்தீங்கன்னா ஆன்மீக லோகத்துக்கு போகணுன்றது விருப்பம் கூட கிடையாது. அவங்க வந்து எப்பவுமே வந்து முக்குலு தாஞ்சலின்னு சொல்லப்படுது. முக்தி வந்து பகவான் பக்தர்களுக்கு வந்து அடிபணிந்து அவர்கள் தொண்டு செய்ய காத்து இருக்கு முக்தி. ஆனா பக்தர்கள் வந்து முக்தியை கூட ஏத்துக்க தயாரா கிடையாது. பகவானுடைய பக்தி தான் வந்து அவங்க விருப்பமா இருக்கும். பகவான் கிருஷ்ணருக்கு செய்யக்கூடிய பக்தி தான் வந்து அவங்க விரும்புறாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பகவான் கிருஷ்ணருக்கு தொண்டு செய்யறாங்க. அவங்களுக்கு என்ன தேவைன்னா கிருஷ்ணரோட உறவு தான் தேவை. கிருஷ்ணரை விட்டா வேற எதுவுமே அவங்களுக்கு தேவையில்லை. கிருஷ்ணர் தான் வந்து வாழ்க்கைன்னு உயர்ந்த பக்குவ நிலை. கிருஷ்ண பக்தி தான் வாழ்க்கைன்னு உயர்ந்த பக்குவ நிலை. இதான் வந்து பரமபுருஷ கிருஷ்ணர் பக்தர்கள் பத்தி சொல்லப்படுது. கிருஷ்ண பக்தர்கள் வந்து வாழ்க்கையில மிக உயர்ந்த பக்குவ நிலை அடைகின்றனர். வேறு விதமாக கூறின அவர்கள் மிக உயர்ந்த ஆத்மாக்கள். கிருஷ்ண பக்தர்கள் தான் மிக உயர்ந்த ஆத்மாக்கள். அப்ரஹ்ம புவனா லோகாஹ புனராவர்த்தினோ அர்ஜுனா மாம் உபேத்ய து கௌந்தேய புனர்ஜன்ம ந வித்யதே. மொழிபெயர்ப்பு பொருளுரையாச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீலா பிரபுபாதிக்கு ஜெய். ஜட உலகின் மிக உயர்ந்த லோகத்திலிருந்து மிகவும் தாழ்ந்த லோகம் வரை அனைத்தும் பிறப்பும் இறப்பும் மாறி மாறி நடைபெறும் துன்பம் நிறைந்த இடங்களே. ஆனால் குந்தியின் மகனே, என்னுடைய இடத்தை அடைபவன் என்றும் மறுபிறவி எடுப்பதில்லை. பொருளுரை பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீலா பிரபுபாதிக்கு ஜெய். கர்மயோகி, ஞான யோகி, ஹடயோகி போன்ற எல்லாவித யோகிகளும் காலப்போக்கில் பக்தி யோகம் எனப்படும் கிருஷ்ண உணர்வின் பக்குவ நிலையை அடைந்தாக வேண்டும். அதன் பின்னரே அவர்கள் கிருஷ்ணரது தெய்வீக இருப்பிடத்தை அடையவும் திரும்பி வராமல் இருக்கவும் முடியும். ஜட உலகின் மிக உயர்ந்த லோகங்களான தேவலோகங்களை அடைபவரும் மீண்டும் பிறப்பு இறப்பிற்கு உட்படுகின்றனர். எவ்வாறு பூ உலகில் உள்ளோர் உயர்ந்த உலகங்களுக்கு ஏற்றம் பெறுகின்றனரோ அது போலவே பிரம்மலோகம், சந்திரலோகம் மற்றும் இந்திரலோகத்தை சேர்ந்தவர்களும் பூ உலகிற்கு வீழ்ச்சி அடைகின்றனர். சாந்தோக்கிய உபனிஷத்தில் பரிந்துரைக்கப்பட்டுள்ள பஞ்சாக்னி வித்யா எனும் யாகம் பிரம்மலோகத்தை அடைவதற்கு உதவும். ஆனாலும் பிரம்மலோகத்தில் அவன் கிருஷ்ண உணர்வை வளர்த்து கொள்ளாவிடில் மீண்டும் அவன் பூவுலகிற்கு திரும்ப வேண்டியதுதான். மேலுலகங்களில் கிருஷ்ண உணர்வை பயிற்சி செய்து முன்னேற்றம் அடைபவர்கள் படிப்படியாக மேன்மேலும் உயர்ந்த லோகங்களை அடைந்து இறுதியில் பிரபஞ்சத்தின் பிரளயத்தின் போது நித்தியமான ஆன்மீக உலகிற்கு மாற்றப்படுகின்றனர்.
பலதேவ வித்யாபூஷணர் பகவத்கீதைக்கான தனது விளக்க உரையில் கீழ்வரும் பதத்தினை மேற்கோள் காட்டுகிறார். பிரம்மணா சஹதே சர்வே சம்பிராப்தே பிரதிசஞ்சரே பரஸ்யாந்தே கிருதாத்மானஹ பிரவிசந்தி பரம் பதம். இந்த ஜட உலகம் அழிக்கப்படும் போது இடையறாது கிருஷ்ண உணர்வில் ஈடுபட்டுள்ள பரபிரம்மாவும் அவரது பக்தர்களும் ஆன்மீக உலகிற்கு மாற்றப்படுகின்றனர். மேலும் அவர்களது குறிப்பிட்ட விருப்பத்திற்கு ஏற்ப குறிப்பிட்ட ஆன்மீக கிரகங்களை அடைகின்றனர். சோ பகவான் கிருஷ்ணர் வந்து குறிப்பிடுகிறார். என்ன குறிப்பிடுகிறார்? இந்த ஜட உலகத்துல பாத்தீங்கன்னா நீங்க பிரம்ம லோகத்துல இருந்து பாதாள லோகம் இருக்கும் எல்லாமே வந்து பிறப்பு இறப்புன்றது நடந்துட்டே தான் இருக்கும். இதெல்லாம் துன்பங்கள் நிறைந்த இடம். சோ இந்த பௌதிக உலகத்துல இந்த நம்ம வாழக்கூடிய இந்த பிரம்மாண்டத்துல பிரம்ம லோகத்துல இருந்து பாதாள லோகம் இருக்கும் பாத்தீங்கன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா பிறப்பு இறப்புன்றதுதான் இருக்குங்க. இங்க மாறி மாறி நடைபெற்று கொண்டே இருக்கு. இதெல்லாம் துன்பங்கள் நிறைந்த இடங்கள். அதனால பகவான் கிருஷ்ணரின் பக்தர்கள் வந்து பகவான் கிருஷ்ணர் லோகத்துக்கு போயிட்ட பிறகு அவங்க வந்து மறுபிரிவு எடுக்கிறது இல்லையே. பகவான் கிருஷ்ணன் பக்தர்கள் வந்து மறுபிறவி அவங்க எடுக்கிறது இல்ல. ஸோ பல்வேறு யோக முறைகள் நம்ம பார்த்துருக்கோம். கர்ம யோகமும் சரி, ஞான யோகமும் சரி, ஹடயோகமும் சரி, எல்லாமே கடைசியில வந்து பக்தி யோகத்துல தான் வந்து முடியணும். அங்கதான் வந்து தான் ஹையஸ்ட் ஸ்டேஜ். பக்தி யோகம் தான் உயர்ந்தது. கடைசியில அவங்க இந்த இடத்துக்கு வந்துதான் ஆகணும். பக்தி யோக முறைக்கு வந்து ஆக வேண்டும். அப்பதான் வந்து அவங்க ஆன்மீக லோகத்துக்கு போக முடியும். ஆன்மீக லோகத்துக்கு போன பிறகு நம்ம வந்து பௌதிக லோகத்துக்கு மறுபடியும் வர வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அந்த பௌதிக லோகத்துல பாத்தீங்கன்னா சில உயர்ந்த லோகங்களெல்லாம் இருக்கு. சொர்க்க லோகம் போன்ற கிரகங்களெல்லாம் இருக்கு. அந்த லோகத்துக்கு போனவங்க மறுபடியும் பூலோகத்துக்கு வர வாய்ப்பு இருக்கு. ஸோ பூலோகத்துல இருக்கிறவங்க இந்திரலோகமும் சந்திரலோகமும் பிரம்மலோகத்துக்கும் போகலாம். அதே மாதிரி பிரம்மலோகத்துல சந்திரலோகத்துல இந்திரலோகத்துல இருக்கிறவங்க கூட பாத்தீங்கன்னா இந்த பூலோகத்துக்கும் வீழ்ச்சி அடைகிறாங்க. எல்லாம் வந்து அவங்க செய்யற யாக பலன் முடிஞ்ச பிறகு க்ஷீணே புண்ணிய லோகே மர்த்திய லோகே விஷந்தி. அவங்க செய்த புண்ணிய பலன்கள் முடிஞ்ச உடனே மறுபடியும் அவங்க வந்து பூலோகத்துக்கு வந்துடுறாங்க. நம்ம செய்யற யாகங்கள் மூலமா நம்ம வந்து பிரம்மலோகத்தை போகலாம். குறிப்பா பஞ்சாக்னி வித்யா என்ற யாகத்தை செஞ்சோம்னா பிரம்மலோகத்துக்கு போகலாம். பிரம்மலோகத்துல போனா கூட நம்ம வந்து பகவான் கிருஷ்ணர் மேல பக்தி தொண்டு செய்யணும். அப்படி பக்தி தொண்டு செஞ்சதை நம்ம வந்து மேல உலகம் இன்னும் மேலும் வேலை உலகத்துக்கு போகலாம். அப்படி நம்ம பக்தி தொண்டு செய்யலைன்னா மறுபடியும் பூலோகத்துக்கு வந்துருவோம். ஸோ மேல் லோகத்துல நம்ம வந்து கிருஷ்ண பக்தி செய்வதற்கு சாதகமான சூழ்நிலை இருக்கும். ஏன்னா சத்துவகுணம் நிறைந்து இருக்கும். பகவான் கிருஷ்ணருக்கு நேரடியாக பக்தி தொண்டு செய்யலாம். மேலும் மேலும் உயர்ந்த கிரகத்துக்கு நம்ம ஏற்றம் பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். கடைசியில வந்து இந்த உலகம் அழியிறப்போ வந்து நம்ம வந்து நிரந்தரமான ஆன்மீக உலகத்துக்கு நம்ம வந்து மாற்றப்படுவோம். இதே பாத்தீங்கன்னா பகவத்கீதைக்கு விளக்க உரை எழுதியிருக்கிற பலதேவ வித்யாபூஷணர் வந்து சொல்லியிருக்கிறார். இதே வந்து சொல்லியிருக்கிறார், இந்த ஜட உலகம் வந்து அழிக்கப்படும் போது யாரெல்லாம் பகவான் கிருஷ்ணருக்கு வந்து பக்தி தொண்டு செய்யறாங்களோ அவங்க வந்து பிரம்மா உட்பட பிரம்மா அவரது சீடர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்மீக உலகத்துக்கு மாற்றப்படுகிறார்கள். அவங்க வந்து அவங்க என்னென்ன விருப்பப்பட்டாங்களோ, எந்த பகவான் கிருஷ்ணன் பல்வேறு அவதாரங்கள் இருக்கு, அவங்க எந்த அவதாரத்தை விரும்பினாங்களோ, எந்த அவதாரத்து மேல பற்றுதல் கொண்டிருந்தாங்களோ அந்த லோகத்துக்கு அவங்க வந்து போகிறாங்க. பதம் 17 சஹஸ்ரயுக பர்யந்தம் அஹர்யத் பிரம்மணோ விதுஹு ராத்ரிம் யுக சஹஸ்ராந்தாம் தேஹோ ராத்திர விதோ ஜனாஹாம். மனித கணக்கின்படி மொழிபெயர்ப்பு பொருளுரை பக்திதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதி கி ஜெய். மனித கணக்கின்படி 1000 யுகங்களை கொண்ட காலம் பிரம்மாவின் ஒரு பகலாகும். அவரது இரவின் காலமும் அது போன்றே நீண்டதே. பொருளுரை பௌதிக பிரபஞ்சத்தின் காலம் எல்லைக்கு உட்பட்டதாகும். இது கல்பங்களின் சுழற்சியாக தோற்றமளிக்கிறது.
கல்ப என்பது பிரம்மாவின் ஒரு பகல். சத்ய, திரேதா, துவாபர, கலி எனும் 4 யுகங்கள் 1000 முறை சுழலும் போது அது பிரம்மாவின் ஒரு பகலாகும். புண்ணியம், விவேகம் மற்றும் தர்மத்தை அடிப்படையாக கொண்ட சத்தியுகத்தில் அறியாமையும் பாவமும் கிடையாது. அது ஒரு 17,28,000 வருடங்கள் நீடிக்கக்கூடியது. திரேதாயுகத்தில் பாவங்கள் ஆரம்பமாயின. அது 12,96,000 வருடங்கள் நீடிக்கின்றது. துவாபர யுகத்தில் புண்ணியமும் தர்மமும் மேலும் சீர்குலைய பாவங்கள் மேலோங்குகின்றன. அந்த யுகம் 8,64,000 வருடங்கள் நீடித்தது. இறுதியாக கலியுகத்தில் கடந்த 5,000 வருடங்களாக நாம் அனுபவித்து வரும் யுகத்தில் போர், அறியாமை, அதர்மம் மற்றும் பாவங்கள் அதிகரித்து உண்மையான புண்ணியம் என்பது ஏறக்குறைய அழிந்து விடுகிறது. இந்த யுகம் 4,32,000 வருடங்கள் நீடிக்கின்றது. பாவங்கள் அதிகரித்து எல்லை மீறி போகும்போது கலியுகத்தின் இறுதியில் கல்கியாக அவதாரம் எடுக்கும் முழுமுதற் கடவுள் அசுரர்களை அழித்து பக்தரை காத்து மீண்டும் சத்தியுகத்தை தொடங்குகிறார். பின்னர் மீண்டும் அதே சுழற்சி தொடர்ந்து நடைபெறும். இந்த 4 யுகங்கள் 1000 முறை சுழலும் போது அது பிரம்மாவின் ஒரு பகலாகும். அவரது இரவும் அது போன்றதே. இவ்வாறு 100 வருடங்கள் வாழும் பிரம்மா அதன் பின் இறக்கின்றார். இந்த 100 வருடங்கள் பூலோக கணக்கின்படி 3,11,04,000 கோடி வருடங்களாகும். இவ்வாறு பிரம்மாவின் வாழ்நாள் வினோதமாக முடிவில்லாதது போல் தோன்றினாலும் நித்திய வாழ்வுடன் ஒப்பிடும்போது இது மின்னலை போன்ற குறுகிய காலமே. அட்லாண்டிக் கடலின் நீர்க்குமிழிகளைப் போல காரடக்கடலில் எண்ணற்ற பிரம்மாக்கள் தோன்றி மறைகின்றனர். பிரம்மாவும் அவரது படைப்பும் பௌதீக பிரபஞ்சத்தின் பகுதிகள் என்பதால் அவை எப்போதும் மாற்றத்திற்கு உட்பட்டவை. பிரம்மா உட்பட ஜட உலகை சார்ந்த அனைவரும் பிறப்பு, இறப்பு, முதுமை, வியாதிக்கு உட்பட்டவர்களே. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தை நிர்வகிப்பதன் மூலம் பரமபுருஷருடைய நேரடி தொண்டில் ஈடுபட்டிருக்கும் பிரம்மா அதனால் உடனடியாக முக்தியடைகிறார். உயர்ந்த சந்நியாசிகள் பிரம்மலோகம் என்று அழைக்கப்படும் பிரம்மாவின் குறிப்பிட்ட உலகினை அடைகின்றனர். ஜட உலகின் மிக உயர்ந்த கிரகமான அந்த பிரம்மலோகம் உயர் கிரகங்களான சொர்க்கலோகங்கள் அழிந்த பிறகும் நிலைத்திருப்பதாகும். ஆனால் காலப்போக்கில் பிரம்மாவும் பிரம்மலோக வாசிகளும் ஜட இயற்கையின் சட்டப்படி மரணத்திற்கு உட்பட்டவர்களே. 18 அவ்யக்தாத் வ்யக்தயः சர்வாः பிரபவந்த்யஹ ராகமே ராத்ரியாகமே பிரலியந்தே தத்ரைவாவ்யக்த சம்ஞகே. மொழிபெயர்ப்பு அச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். பிரம்மாவின் பகல் தோன்றும் போது எல்லா ஜீவாத்மாக்களும் அவ்யக்த நிலையிலிருந்து தோன்றுகின்றனர். பின்னர் இரவு வந்தவுடன் அவர்கள் மீண்டும் அவ்யக்தத்துடன் இணைந்து விடுகின்றனர். 19 பூத கிராமஹ ச ஏவாயம் பூத்வா பூத்வா பிரலீயதே ராத்ரியாகமே வசஹ பார்த்த பிரபவத்யஹ ராகமே. மொழிபெயர்ப்பு பொருளுரை ச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். மீண்டும் மீண்டும் பிரம்மாவின் பகல் வரும்போது இந்த ஜீவாத்மாக்கள் தோன்றுகின்றனர். பிரம்மாவின் இரவு வரும்போது இவர்கள் அனாதரவாக அழிக்கப்படுகின்றனர். இந்த ஜட உலகிலேயே வசிக்க விரும்பும் சிற்றறிவுடையோர் உயர் கிரகங்களுக்கு ஏற்றம் பெறலாம். ஆனால் மீண்டும் இந்த பூலோகத்திற்கு வந்தாக வேண்டும். பிரம்மாவின் பகல் நேரத்தில் அவர்கள் பௌதிக உலகின் உயர்ந்த தாழ்ந்த கிரகங்களில் தங்களது செயல்களை வெளிப்படுத்தலாம். ஆனால் பிரம்மாவின் இரவு வந்ததும் அவர்கள் அனைவரும் அழிக்கப்படுகின்றனர். பகலில் பௌதிக செயல்களுக்காக இவர்கள் பல்வேறு உடல்களை பெறுகின்றனர். இரவில் உடல்கள் ஏதுமின்றி விஷ்ணுவின் உடலில் இயக்கமற்று இருக்கின்றனர். பிறகு பிரம்மாவின் பகல் தொடங்கியதும் மீண்டும் தோன்றுகின்றனர். பூத்வா பூத்வா பிரளியத்தே. பகலில் தோன்றும் இவர்கள் மீண்டும் இரவில் அழிக்கப்படுகின்றனர். இறுதியில் பிரம்மாவின் வாழ்வு முடிவுறும் போது இவர்கள் அனைவரும் அழிக்கப்பட்டு கோடிக்கணக்கான வருடங்கள் தோன்றாமல் இருக்கின்றனர். பிரம்மா மீண்டும் பிறக்கும் போது இவர்கள் மீண்டும் தோன்றுகின்றனர். இவ்விதமாக ஜட உலகின் மாயா சக்தியால் இவர்கள் கவரப்பட்டுள்ளனர். ஆனால் கிருஷ்ண உணர்வை ஏற்றுக்கொள்ளும் புத்திசாலி நபர்கள் ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே
என்று உச்சரிப்பதன் மூலம் தங்களது மனித பிறவியை பகவானது பக்தி தொண்டில் முழுமையாக பயன்படுத்துகின்றனர். இவ்வாறாக இப்பிறவிலேயே கிருஷ்ணரது ஆன்மீக உலகிற்கு தங்களை மாற்றிக்கொள்பவர்கள் நித்தியமான ஆனந்த வாழ்வினையும் மறுபிறவி இல்லாத நிலையையும் அங்கு அடைகின்றனர். பரஸ்தஸ்மாத்து பாவோன்யோ வியக்தோ வியக்தாத் சனாதனஹ யஹ ச சர்வேஷு பூதேஷு நஷ்யத்சு ந விநஷ்யதி. மொழிபெயர்ப்பு பொருளுரை அச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதிக்கு ஜெய். இருப்பினும் தோன்றி மறையும் இந்த ஜடத்திற்கு அப்பால் நித்தியமானதும் திவ்யமானதுமான மற்றொரு தோன்றாத இயற்கை உள்ளது. அது பரமமானது, என்றும் அழிவடையாதது. இவ்வுலகில் உள்ள அனைத்தும் அழிவடையும் போதும் அப்பகுதி அழிவதில்லை. பொருளுரை: கிருஷ்ணரது உயர் ஆன்மீக சக்தி திவ்யமானதும் நித்தியமானதுமாகும். பிரம்மாவின் பகலிலும் இரவிலும் தோன்றி அழியும் இந்த ஜட இயற்கையின் மாற்றங்களுக்கெல்லாம் அது அப்பாற்பட்டதாகும். கிருஷ்ணரது உயர் சக்தி ஜட இயற்கையின் தன்மைகளுக்கு முற்றிலும் எதிரானது. உயர்ந்த சக்தியும் தாழ்ந்த சக்தியும் 7ஆம் அத்தியாயத்தில் விளக்கப்பட்டன. பிரம்மாவின் ஆயுஷ் காலம் இங்க சொல்லப்படுது. பிரம்மாவின் ஆயுட்காலம் இங்க பகவான் கிருஷ்ணர் விளக்குறார். மனிதர் கணக்குப்படி பகவான் கிருஷ்ணர் விளக்குறார். மனித கணக்குப்படி 1000 யுகங்கள், சத்திய, திரேதா, துவாபர, கலி, இந்த 4 யுகங்களும் சேர்ந்தது யுகம். இந்த மாதிரி 1000 யுகம். இந்த மாதிரி 1000 யுகம் பிரம்மா ஒரே ஒரு பகல் 12 மணி நேரம். அதே மாதிரி அவரோட 12 மணி நேரம் இரவு கூட அதே மாதிரி. மொத்தம் பாத்தீங்கன்னா 2000 யுகங்கள் சேர்ந்துச்சுன்னா ஒரே ஒரு நாள். 1000 யுகங்கள் பிரம்மாவின் ஒரு பகல். அதே மாதிரி 1000 யுகம் பிரம்மாவின் ஒரு இரவு. அப்போ டே அண்ட் நைட், பகல் இரவு. அப்படி பாத்தீங்கன்னா 2000 யுகங்கள். 2000 யுகங்கள்னா இந்த சத்திய, திரேதா, துவாபர, கலி, இந்த 4 யுகங்கள். இந்த 4 × 1000, 1000 × 2, 2000 யுகங்கள் பிரம்மாவின் ஒரே ஒரு இரவு. அது மனித கணக்குப்படி. இப்போ பிரம்மாவோட 2000 யுகம் வருஷம் ஆச்சுன்னா பிரம்மா நம்மளோட 2000 யுக வருஷம்ன்றது பிரம்மாவோட ஒரே ஒரு நாள். நம்மளோட 2000 யுகம், நம்மளோட 2000 யுகம் அது சத்திய, திரேதா, துவாபர, கலி கொண்ட 4 யுகத்தையும் சேர்த்து ஒரு யுகம். அந்த யுகத்தை 2000 யுகம் பிரம்மாவின் ஒரே ஒரு நாள், 24 மணி நேரம் தான். அந்த அளவுக்கு பிரம்மாவோட ஆயுசு நீண்ட ஆயுசு. பௌதிக உலகத்திலே பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஆயுசு நீண்டுதான் இருக்கு. பௌதிக பிரபஞ்சத்தின் காலம் எல்லைக்குட்பட்டது. இந்த பௌதிக உலகத்தை காலம் ஒரு எல்லைக்கு தான் உட்பட்டிருக்கு. ஆன்மீக உலகத்துல காலத்துக்கு எல்லையே கிடையாது. காலன்றது முடிவே கிடையாது. நம்ம உலகத்துல தான் உடல் எல்லாம் முடிஞ்சிரும், காலம் இருக்கு. இந்த உலகத்தை பிறப்புன்னு இருக்கு, இறப்புன்னு இருக்கு. ஆனா ஆன்மீக உலகத்துல பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது. நிரந்தரமா இருப்பாங்க எல்லாரும். இந்த கல்பங்கள், ஒவ்வொரு கல்பத்துக்கு ஏத்த மாதிரி பிறப்பு இறப்பு நடக்குது, அழிவு நடக்குது. கல்பங்களின் சுழற்சியாக தோற்றம் அளிக்கிறது. ஒரு கல்பம் என்பது பிரம்மாவின் ஒரு பகல். சத்திய, திரேதா, துவாபர, கலி, இந்த 4 யுகங்களும் சேர்ந்தது ஒரு யுகம். அது ஒரு கல்பம். சாரி, ஒரு பிரம்மாவின் ஒரு பகல். 1000 யுகம் என்றது மனிதர்களுக்கு கணக்கின்படி 1000 யுகம் என்றது பிரம்மாவோட ஒரு ஒரு பகல், அதாவது ஒரு கல்பம். இது பிரம்மாவின் ஒரு பகல். 1000 யுகம் என்பது பிரம்மாவின் ஒரு பகல். சத்திய யுகம் 4ஆ பிரிக்கப்படுது. சத்திய யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம் என்று பிரிக்கப்படுது. இந்த 4 யுகமும் பாத்தீங்கன்னா முதல்ல சத்திய யுகத்துல பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாம் தர்ம சிந்தனையோட இருப்பாங்க, புண்ணிய காரியங்கள் செய்வாங்க, விவேகமா இருப்பாங்க, புத்திசாலியா இருப்பாங்க, அறிவுடையவர்களா இருப்பாங்க, தர்ம சிந்தனையோட இருப்பாங்க. அவங்க புண்ணிய செயல்களில் ஈடுபடுவாங்க, தான தர்மங்களை செய்வாங்க. அவங்க அங்க அறியாமை கிடையாது, அவங்க பாவ செயல்களை செய்ய மாட்டாங்க. அப்படிப்பட்ட சத்திய யுகத்துல அதோட ஆயுசு, அங்கெல்லாம் மக்களோட ஆயுசு பார்த்தீங்கன்னா 1 லட்சம் வருஷம் இருந்துச்சு. அந்த சத்திய யுகத்தோட மொத்தம் அந்த டூரேஷன் மொத்தம் சத்திய யுகம் மொத்தம் எவ்வளவு வருஷம் இருக்கும்னா 17 லட்சம் வருஷம். 17,28,000 வருஷம் சத்திய யுகம் நீடிக்கும். மனிதர்கள் சத்திய யுகத்துல 17,28,000 வருடங்கள்
அங்க வந்து 1,00,000 வருஷம் இருக்கும். மனுஷனோட ஆயுசு வந்து 1,00,000 வருஷம் சத்தியுகத்துல. அந்த மாதிரி 17 ஜெனரேஷன்ஸ் அப்போ சேர்ந்ததுன்னா 17,28,000 வருஷம் வந்து சத்தியுகம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா திரேதா யுகம் அது ஆரம்பிக்குது. இதுல பார்த்தீங்கன்னா 12,96,000 வருடங்கள். இது வந்து 12 ஜெனரேஷன்ஸ். இங்க வந்து 10,000 வருஷம் வச்சுக்கோங்களேன். இங்க வந்து 10,000 வருஷம் மனிதர்கள் வாழ்றாங்க. அப்ப எவ்வளவு ஜெனரேஷன்ஸ் ஆச்சுங்க? 120 ஜெனரேஷன். நூத்தி 120 1020. ஸோ அந்த மாதிரி ஜெனரேஷன்ஸு இங்க அங்க வந்து 10 ஜெனரேஷன்ஸு. இங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி ஜெனரேஷன்ஸ் நம்ம கணக்கு போட்டுக்கலாம். 10,000 வருஷம் மனிதர்கள் வாழ்வார்கள். அதுக்கேற்ற மாதிரி நம்ம கணக்கு போட்டுக்கலாம். 120 வருஷம் 120 ஜெனரேஷன்ஸா. ஸோ அதை கால்குலேஷன் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா துவாபர யுகத்தில் பார்த்தீங்கன்னா இதுல வந்து மக்கள் வந்து புண்ணிய செயல்கள் குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பாவ செயல்களை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, தர்ம செயல்களை குறைச்சிட்டாங்க, பாவங்கள் அதிகமாயிடுச்சு துவாபர யுகத்துல. இது வந்து 8,64,000 வருஷம். இதுல வந்து மனிதரோட ஆயுசு வந்து ஒரு 1000 வருஷம் ஆயுசு குறைஞ்சிட்டே வருது பாருங்க. கடைசியில பாத்தீங்கன்னா கலியுகம், நம்ம இப்ப வாழக்கூடிய யுகம் வந்து 5,100 வருடங்களுக்கு தாண்டி விட்டோம் நம்ம. இதுல வந்து சண்டை சச்சரவு அதிகமா இருக்கு, அறியாம இருக்கு, மக்கள் அதர்ம செயல்களை செய்யறாங்க, பாவ செயல்களை செய்யறாங்க, புண்ணிய செயல்கள் வந்து குறைஞ்சிருச்சு. இது வந்து இந்த கலியுகம் வந்து 4,32,000 வருஷம் நீடிக்குது. ஸோ கலியுகத்துல இதுல வந்து மக்களோட ஆயுசு வந்து 100 வருஷம். இதுல பாவங்களுக்கு எல்லையே கிடையாது, பாவங்கள் அதிகமாகிட்டு இருக்கு. கடைசியில பாவங்களோட எல்லையை தாண்டின போது ரொம்ப அதிகமான பாவங்கள் செய்யறப்போ வந்து அப்ப பகவான் கிருஷ்ணர் வந்து கல்கியா அவதரிக்கிறார். அப்போ வந்து லேச்சனி வஹனிதனே அஹஹ ஸ்ருதி தாத்தம் धूमकेतुमिव किमपि करालम् केशवधृत कल्कि शरीर जय जगदीश हरे जय जगदीश हरे जय जगदीश हरे. பகவான் கிருஷ்ணர் வந்து கலியுகத்துல வந்து லேச்சர்கள் அதிகமாகும் போது, அசுரர்கள் அதிகமாகும் போது அவங்க வந்து அசுரர்களை அழிச்சிட்டு பக்தர்களை காப்பாற்றுறார். அப்ப மறுபடியும் சத்தியுகத்தை நிலைநாட்டுறார். அதே மாதிரி மீண்டும் சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் இந்த மாதிரி சுத்திட்டே இருக்கு. இந்த மாதிரி 4 சுத்திட்டே இருக்க போது இந்த மாதிரி 1000 வருஷம் ஆச்சுன்னா, 1000 யுகம் போச்சுன்னா வந்து பிரம்மாவின் ஒரு பகல். அதே மாதிரி அவரோட 1000 யுகம் சொல்லுனா பிரம்மாவோட ஒரு இரவு. இந்த மாதிரி பிரம்மா வந்து 365 நாள் வாழ்றார். அதே மாதிரி 100 வருடங்கள் வாழ்றார். அப்புறம் பிறகு அவரு இறந்துடுறார். ஸோ இந்த 100 வருஷம் பிரம்மாவோட 100 வருஷம்ன்றது பாத்தீங்கன்னா 3,11,04,000 கோடி வருடங்கள். 3,11,04,000 கோடி. 3,11,04,000 கோடி வருடங்கள். இவ்வாறு பிரம்மாவின் வாழ்நாள் வந்து வினோதமாக முடிவில்லாதது போல தோன்றுது. பிரம்மாவின் வாய்ஸ் வந்து ஒரு வினோதமா தெரியுது, நமக்கு முடிவில்லாத போல தெரியுது. ஆனா ஆன்மீக வாழ்க்கையை கம்பேர் பண்றப்ப இது வந்து ஒண்ணும் கிடையாது. இது வந்து ஒரு கடல்ல வந்து வரக்கூடிய ஒரு பபுள்ஸ் மாதிரி, நீர் குமிழ்கள் போல, ஒரு மின்னலை போல குறுகிய காலத்தை உடையதுதான். ஆன்மீக உலகத்தை கம்பேர் பண்ற போது பிரம்மாவின் ஆயுசு வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபிளாஷ் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அட்லாண்டிக் சமுதிரத்துல கடல்ல வந்து நீர்க்குமிழ்கள் வருது இல்ல, பபுள்ஸ் இப்படி வருது, வெடிச்சிருது. அந்த மாதிரி வந்து பிரம்மாவின் ஆயுசு வந்து ஆன்மீக உலகத்தை கம்பேர் பண்ற போது அது ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்லப்படுது. ஸோ காரணத கஷாய் விஷ்ணு, அதாவது காரண கடல்ல பாத்தீங்கன்னா பல்வேறு பிரம்மாக்கள் தோன்றுகிறார்கள், மறைகிறார்கள். பகவான் மகாவிஷ்ணுவோட சுவாசத்துல பிரம்மாண்டம் வருது. அவர் சுவாசம் வெளியே விட்டப்ப பிரம்மாண்டங்கள் வருது, சுவாசம் இழுத்தப்ப எல்லா பிரம்மாண்டம் உள்ள போயிடுது. பிரம்மாவும் மரணம் அடைகிறார்ன்றதுனால அவரோட படைப்பு வந்து எல்லாமே அழிஞ்சிருக்கு. பிரம்மாவோட இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா பிறப்பு, இறப்பு, முதுமை, வியாதின்ற எல்லாத்துக்கும் நமக்கு வருது. பிரம்மாவோட எல்லாருக்குமே அந்த பிறப்பு, இறப்பு, வியாதி, நோய்ன்றது வருது.
ஸோ இந்த இந்த பௌதிக உலகத்தை படைக்கிறதுனால வந்து பிரம்மா வந்து பகவான் கிருஷ்ணர் நேரடியாக தொடர்பில் ஈடுபட்டிருக்கிறார். அதனால வந்து அவர் வந்து உடனடியாக முக்தி கிடைக்கும். ஸோ உயர்ந்த சன்னியாசிகள், உயர்ந்த வைஷ்ணவ சன்னியாசிகள், உயர்ந்த சன்னியாசிகள் எல்லாம் எந்த லோகத்துக்கு போறாங்கன்னா பிரம்ம லோகத்துக்கு போறாங்க. பிரம்மச்சாரிகள் எல்லாம் கூட பிரம்ம லோகத்துக்கு போறாங்க. ஸோ ஜட உலகத்துல வந்து மிக உயர்ந்த கிரகம் வந்து இந்த பிரம்மலோகம். ஸோ உயர்ந்த கிரகங்கள்னா சொர்க்கலோகத்தையும் தாண்டினது இந்த பிரம்மலோகம். சொர்க்கலோகம் கூட அழிஞ்சிரும், ஆனா பிரம்மலோகம் அழியாது. காலப்போக்கில் வந்து பிரம்மலோகம் அழிஞ்ச பிறகு பிரம்மலோக வாசிகள் எல்லாம் வந்து ஆன்மீக லோகத்துக்கு முன்னேற்றப்படுகிறார்கள், ஆன்மீக லோகத்தை அடைகிறார்கள். பிரம்மா பகல்ல வந்து பிரம்மா பகல்ல இருக்கிறப்போ வந்து எல்லா ஜீவராசிகளும் உடல் பெறுகிறார்கள். அவர் ராத்திரி வந்தவுடனே அவர் தூங்கிடுவார் இல்லையா. ஸோ பிரம்மா தூங்கின பிறகு எல்லாமே வந்து நம்ம எல்லாம் என்ன பண்றோம், ஆத்மாக்கள் நம்ம உடல் இருக்காது, உலகமே அழிஞ்சிடும், நம்ம எல்லாம் போய் ரெஸ்ட் எடுத்துருவோம். பிரம்மா தோன்றப்போ வந்து பிரம்மா எழுந்துக்கிறப்போ நம்ம செயல்படுறோம். பிரம்மா தூங்கிட்ட பிறகு நம்மளும் வந்து தூங்கிடுறோம். நம்ம உடல் அழிஞ்சிருது, இந்த உலகமே அழிஞ்சிடும். பிரம்மா பகல்ல இருக்கிறப்போ வந்து உலகம் தோன்றுது, பிரம்மா தூங்கிட்ட பிறகு இந்த உலகமே அழிஞ்சிருது. ஸோ மீண்டும் மீண்டும் பிரம்மாவோட பகல் வருது, நம்ம உயிராத்மாக்கள் நம்ம எல்லாம் தோன்றுகிறோம். பிரம்மாவோட இரவு வருது, மறுபடியும் நம்ம எல்லாம் அழிக்கப்படுகிறோம். ஸோ இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா குறுகிய அறிவுடையவர்கள் தான் இந்த உலகத்துல இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அவங்க கூட உயர கிரகங்களுக்கு ஏற்ற பெறலாம், ஆனால் மீண்டும் இந்த பூலோகத்திற்கு வந்தாக வேண்டும். நம்ம புண்ணிய செயல்கள் செஞ்சப்போ வந்து மேல் லோகத்துக்கு போறோம், அந்த புண்ணிய செயல்களோட பலன்கள் முடிஞ்ச உடனே மறுபடியும் கீழ் லோகத்துக்கு வந்துடுறோம். பிரம்மான் பகல் நம்ம செயல்களை செய்யறோம், நம்ம உயர்ந்த லோகத்துக்கு போறோம், தாழ்ந்த லோகத்துக்கு போறோம், நடுநிலையான கிரகத்துல இருக்கிறோம். எல்லா விஷயத்தையும் நம்ம பிரம்மான் பகல் நேரத்துல செய்ய முடியுது. பிரம்மா தூங்க போயிட்டாருன்னா, இரவு வந்து அவர் ரெஸ்ட் எடுக்க போயிட்டாருன்னா நம்ம எல்லாம் அழிக்கப்படுறோம். நம்ம செய்தது எல்லாமே அழிஞ்சிரும், உலகமே அழிஞ்சிரும், எல்லாருமே வந்து எல்லா கிரகங்களும் அழிஞ்சிரும் பிரம்மா இரவு வந்தோடனே. பிரம்மாவின் பகல்ல நம்ம செயல்களை செய்யறதுக்கு பிரம்மா நமக்கு பல்வேறு உடல்களை கொடுக்கிறார். அவரை தூங்குறப்போ எல்லாம் வந்து நம்ம வந்து எல்லாம் அழிஞ்சிடறோம். நம்ம வந்து விஷ்ணுவோட உடம்புல போய் கலந்துட்டு நம்ம எந்த செயல்களை செய்யாம அப்படியே இருக்கிறோம். மறுபடியும் பிரம்மா அவரோட பகல் மறுபடியும் வந்த பிறகு நம்ம வந்து மறுபடியும் தோன்றுறோம். பூத்வா பிரடியத்தே தோன்றுறது பகல் இரவு நடக்கிறப்ப வந்து இரவுல நம்ம அழிஞ்சிடுறோம், பகல்ல வந்து மறுபடியும் தோன்றுகிறோம். ஈசல் வந்து பகல்ல தோன்றுது, இரவு வந்து இருக்குது, காலையில மறைஞ்சு போகுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம உயிராத்மாக்கள் வந்து பகல்ல தோன்றோம், இரவுல அழிஞ்சு போறோம். ஸோ கோடிக்கணக்கான வருடங்கள் வந்து தோன்றாமல் இருக்கிறோம். நம்ம பகவான் பிரம்மா வந்து 1000 யுகம் வந்து தோன்றுகிறோம், 1000 யுகம் வந்து தோன்றாமல் இருக்கிறோம். பிரம்மா வந்து மறுபடியும் அவர் பகல் வரும்போது மறுபடியும் நம்ம செயல் ஆரம்பிக்கிறோம். மறுபடியும் தூங்குறப்போ வந்து நம்ம செயல் நிறுத்திடுறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து மாயா சக்தியால் நம்ம வந்து கவரப்பட்டுள்ளோம். அதனால கிருஷ்ண உணர்வை ஏற்றுக்கொண்ட பக்தர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க புத்திசாலி நபர்கள். அவங்க வந்து ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே அப்படின்னு மந்திரம் சொல்லிட்டு வந்து அவங்க மனித பிறவியை வந்து பகவான தொண்டுல ஈடுபடுத்துறாங்க. இப்படி பாத்தீங்கன்னா அவங்க வந்து இந்த பிறவிலே பாத்தீங்கன்னா அவங்க ஆன்மீக உலகத்துக்கு அவங்கள மாத்திக்கிறாங்க. நிரந்தரமான ஆனந்தமான வாழ்வை அவங்க அடையலாம். மறுபிறவின்றது அவங்க இருக்காது. கிருஷ்ண பக்தர்களுக்கு ஆன்மீக உலகத்துல போறாங்க, அவங்களுக்கு மறுபிறவி கிடையாது. அவங்க நித்தியமான வாழ்க்கை வாழ்வாங்க, ஆனந்தமான வாழ்க்கை வாழ்வாங்க. இந்த பௌதிக உலகம் வந்து தோன்றும் மறைஞ்சிரும். இந்த ஜட உலகத்துல எல்லாமே வந்து தோற்றமடையும் மறைஞ்சிரும். ஆனா இதோட தாண்டி பாத்தீங்கன்னா நிரந்தரமான உலகம் இருக்கு. அது திவ்யமான உலகம். அது எப்பவுமே வந்து நமக்கு புரிஞ்சுக்க முடியாது, அதை வர்ணிக்க முடியாது.
அது வந்து அழிக்க முடியாது. அது உயர்ந்த லோகம். அது இந்த உலகமே அழிஞ்சா கூட அது அழியாம அப்படியே இருக்கும். பிரம்மாவின் பகல்ல தோன்றது இந்த உலகம், பிரம்மாவின் இரவுல வந்து இந்த உலகம் அழிஞ்சிருது. இந்த வந்து தோன்றது மறையுது. இந்த பௌதிக உலகத்தை வந்து இந்த மாதிரி தோற்றம் மறையுது. ஆனா ஆன்மீக உலகம் வந்து கிருஷ்ணருடைய சக்தியில இருக்கக்கூடிய அந்த ஆன்மீக உலகம் வந்து தோன்றுவதில்லை, மறைவதும் இல்லை. அது வந்து நிரந்தரமா இருக்குது. तो ग्रंथराज श्रीमद् भगवत गीता की जय, श्रील प्रभुपाद की जय, अनंत कोटि वैष्णव वृंद की जय। ओम